அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 வருடம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த மாதிரி அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்கிறதையும் மிக தெளிவாகவும் துல்லியமாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க. ஸோ கிரக பயிற்சிகள் இந்த கடந்த காலகட்டங்கள் நடந்த கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் குரு பகவானும், 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடம் கலசரஸ்தானத்தில் சனி பகவானும், 2ஆம் இடமான குடும்பம் தனம் கல்வி ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானானது 10ஆம் இடத்திற்கான தொழில் கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க. ஸோ இந்த 2024 வருடம் எப்படியெல்லாம் எந்தெந்த சுப பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ முதல் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அசால்ட்டாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கக்கூடாத பிரச்சனைகளே இல்லைங்க. உங்களுடைய சின்ன வயசுலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்தே ஒரு சூழ்நிலை, அதாவது நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் வந்ததுலேருந்து அந்த குடும்ப கஷ்டங்களையும் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஜாதகர்னு சொல்லலாங்க, ராசிக்காரன்னு சொல்லலாம். பிறந்ததுலேருந்தே கஷ்டங்களையே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிம்ம ராசிக்காரருக்கு அவ்வளோ தைரியங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம், நம்மளால தான் நம்ம பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறவங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்தவங்களை சார்ந்தே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நம்ம பெத்த பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்பா சிம்ம ராசிக்காரராக இருந்தாருன்னா பசங்களுடைய வருமானங்கள், அதாவது அவங்க மூலமாக நமக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவங்களுடைய பணம் நமக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே எந்த கஷ்டங்களையும் கொடுக்கணும், அதாவது தன்னுடைய மனைவி மக்களுக்கோ யாருக்குமே எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காம அவங்கள கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனைகளும் தானே பார்த்துக்கலாம். இதில் யாருமே யாரோடைய பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. தான் எடுக்கக்கூடிய முடிவுங்களே ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பலன்கள் சொல்லலாங்க. ஆனால் இந்த கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் அப்படிங்கிறதே கொடுத்துருக்குதுங்க. எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம், இந்த தொழிலில் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சிகள் அப்படிங்கிறது, ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நான் பார்க்கக்கூடியதுக்கு தைரியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்துக்குவேன், எனக்கு வரக்கூடிய நஷ்டங்களையும் நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மனோதைரியம் கொண்டவங்க. ஸோ தொழில் ரீதியாக நமக்கு வரக்கூடிய நஷ்டம், எனக்கு வர நஷ்டத்தை நானே பார்த்துக்கிறேன், அது எப்படி நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முயற்சி எல்லாமே எல்லா விதத்தையும் உங்களுக்கு பலன் அளிக்கலை. ஒரு இடத்த வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய கன்சல்ட்டிங்காக இருந்தாலும் சரிங்க, சுயமாக தொழில் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த தொழில் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. என்னென்னா, நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பெரிய லாபகரமாக இருக்காதுங்க. நமக்கு வரக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாம், இப்போது உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்குறாங்க, இல்லை உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் நடத்திட்டு இருக்கிற தொழிலில் ஒரு பொருள் அப்படிங்கிறது விற்பனை பண்ணுறாங்கன்னா அது கடனாக போய் நிற்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள் வாங்குகிற பொருளுக்கு அப்போவே உங்களுக்கு பேமெண்ட் கூட நிற்காது, எல்லாமே கடன் சொல்லிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. நேர்மை நெறி தவறாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் நீங்களே ஓகே சரி அவரு நமக்கு தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்ட இருக்கிற பணம் நமக்கு அப்படி நஷ்டம் ஒன்றும் ஆயிராது, எப்போ வந்தாலும் நமக்கு அந்த பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடனாக கொடுத்து உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்கி, இது என்னன்னா நாளடைவில் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சில தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்னென்னா வருமானமே இல்லை. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதலீடுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விற்பனை பண்ணுற பொருட்களில் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பண்ண போகக்கூடிய பொருட்களுக்கே நமக்கு அந்த பணம் வரல அப்படின்னா நீங்கள் எப்படி விற்பனை பண்ணுவீங்க, அந்த விற்பனை பண்ணதுக்கு எப்படி அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுப்பீங்க, இதில் லாபம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தொழில் ரீதியாக பல தடைகள் அப்படிங்கிறது நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது
இந்த குரு பகவானானது உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அதாவது பாகியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த ஒரு 3 மாத காலங்களுக்கு பிறகு, 4 மாத காலங்களுக்கு பிறகு உங்களுக்கு ரிஷபத்துக்கு, அதாவது 10ஆம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடையும் போது நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் பெரிய மாற்றங்கள், இதுவரைக்கும் வரா கடன்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. தொழில் ரீதியாக வந்த கடன்கள் அப்படிங்கிறது விலகும். ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாங்கிய பணம் எல்லாமே தேவையில்லாமல் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் வந்திருக்குங்க. என்னென்னா பணம் எல்லாமே உங்களுக்கு தேக்க நிலை அடைஞ்சிருச்சுங்க. வாங்கி போட்டது எல்லாமே கடனாக போயிடுச்சு. அப்போது உங்களுக்கு எப்போ தான் அந்த பணத்தை எடுக்க முடியும், எப்போ தான் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா, நிச்சயம் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் தொழில் மூலமாக சில நல்ல சுப பலன்கள் அப்படிங்கிறது கொடுப்பாருங்க. நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாருங்க. அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், வேலைக்கு போயிருப்பீங்க, வேலைக்கெல்லாம் நல்லா தான் போயிட்டுருப்பீங்க, ஓகே, கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையை கொடுத்தாலும் தெளிவாக பார்ப்பீங்க, நல்ல தைரியமாக பார்ப்பீங்க, தைரியம் தன்னம்பிக்கை ஜாஸ்தி, நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்காரர் அப்படின்னா சூரியனை அதிபதியாக கொண்ட உங்கள் சிம்ம ராசி எந்த ஒரு இடத்துலையுமே சூழ்நிலைக்கு எல்லாத்துலேயுமே தான் ஒரு நிர்வாகம், கரெக்டான விதத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது காட்டுவீங்க. ஸோ நீங்கள் வேலை செய்வீங்க, வெறும் பேர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் நார்மலாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். இவர்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லா செய்வாருங்க, நல்ல டேலண்டட் பர்சனுங்க. நம்ம ஒரு வேலையை கொடுத்தா ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவார். நம்ம இவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அந்த பொறுப்பில் எப்படி ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயம் அதை நல்லபடியாக செஞ்சு முடிப்பார். இந்த வெறும் பேர் மட்டும்தாங்க நமக்கு இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடைக்காம இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கன்சல்டிங் ஒர்க்கோ இல்லை ஒரு சேல்ஸ் பண்ணுற ஒரு ஜாப்பில் இருந்தீங்க, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா எனர்ஜியை நல்லா எனர்ஜிக்கிட்டிக்காக பேசுவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை விற்பனை பண்ணி கொடுங்க, இதை சேல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமையாலே அதை பேசி விற்றுருவீங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை கொண்ட ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தொழிலில் வேலையில் நீங்கள் செஞ்சுருக்கிறது, நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பேர் புகழ் மட்டும்தான் கொடுத்துச்சே தவிர இந்த பதவி உயர்வோ இல்லை அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறதோ இல்லை இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதோ எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க. இது எல்லாமே தடைகாரணம். அடுத்த இந்த மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் தொழில் ரீதியாகவும் வேலை அமைப்பு, அதாவது 10ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வும் சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்க. அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுப்பாருங்க, நல்ல ஒரு பொறுப்பான பதவியை கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், ஒரு சேல்ஸ் லெவல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு ஒரு சேல்ஸ் மேனேஜராக மாறுவாங்க, ஒரு மேனேஜராக இருக்கிறவங்க ஒரு நல்ல அடுத்த பொசிஷனுக்கு போகிற அளவுக்கு, ஒரு ரீஜனல் மேனேஜர் லெவலுக்கு போகிற அளவுக்கு நல்ல வேலை சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக உருவாகுங்க. ஸோ அடுத்த வர காலகட்டங்கள் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட வந்த எல்லா பிரச்சனைகளும் நிச்சயம் நிவர்த்தி ஆகுங்க. அதே மாதிரி திருமணம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருமணம் ஓகேங்க, இது வரைக்கும் உங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் அமைப்பே எனக்கு வரலைங்க, எனக்கு திருமணம் அப்படிங்கிற யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற அமைப்பே இல்லாமல் எல்லா விதத்துலேயும் தடைகள் அப்படிங்கிறதே வந்துட்டு இருந்தது. இந்த தடைகள் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வரக்கூடிய 2024ஆம் வருடம் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 7ஆம் இடமான கலசரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சனியோட ஆட்சி அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. இந்த திருமண பாக்கியம் கண்டிப்பாக இது வரைக்கும் லேட்டாக ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, அந்த லேட் மேரேஜ் ஆயிரும், ஒரு வேளை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் போனால் பொண்ணு கிடைக்காம போயிடுமா, இல்லை இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலையை நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான தடை நிச்சயம் உங்களுக்கு விலகுங்க. இந்த 7ஆம் இடமான கலசரஸ்தானம் உங்களுக்கு சுப பலன்களை அள்ளி வழங்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்திற்கு தடையாகவே இருக்குங்க, எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகமான அந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து சனி பகவான் விலகி இருக்கிறாருங்க. அதாவது இது வரைக்கும் அந்த 7.5 சனியோட தாக்கங்கள் அப்படிங்கிறது அந்த 5ஆம் இடத்துக்கு இருந்தது. அது குரு பகவானுடைய தனுசு ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. அந்த 5ஆம் இடத்துல இருந்த 7.5 சனி சனி பகவானானது விலகினதுனால நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க.
அதே போலங்க கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். இந்த பணம் பிரச்சனையில் தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்த பணம் வரல அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை திட்டுறதும், இல்லை அவங்க ஒரு இடத்துல கொடுத்த பணம் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள திட்டுறதும் பெரிய வாடிக்கையாகவே இருந்திருக்குங்க. பணம் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் சொந்த பந்தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுலையோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் சொந்தங்களால் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனைகள், எங்கள் சொந்தங்களால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்குங்க. ஸோ அந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யங்கள் உருவாகி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் முழுமையாக விலகுங்க. அதே போல் உடல் ரீதியான சில பாதிப்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்குங்க. அதாவது மாதிரி இந்த இப்போவுமே அதே மாதிரி இந்த அந்த உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆக்சிடெண்ட் ஆகிறதுங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்சர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கண் சம்மந்தப்பட்ட சில கோளாறுகள் அப்படிங்கிறது சிம்மராசி என்பவர்களுக்கு நடந்திருக்குங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் என்னதான் இருந்தாலுமே எல்லாம் நல்லபடியாக இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்திலே ராகு பகவானானது சஞ்சாரம் செய்கிறாருங்க. அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் கவனம் ரொம்ப தேவைங்க. ட்ராவல் பண்ணும்போது சரிங்க, வெளியே கடையில் எங்கேயாவது உணவு சாப்பிடும்போது சரி, மிகுந்த ஆரோக்கியமான உணவு சாப்பிடணுங்க. அதிகமாக ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய கல்வி அப்படின்னு சொல்லுங்கள், குழந்தைங்களோட கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நிச்சயம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அமையும். இந்த கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடமான, அதாவது குடும்பம், தனம், கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது வரைக்கும் இருந்த அந்த கடன் பிரச்சனைகள் தீருங்க. அந்த கடன் பிரச்சனை தீர்றதுனால நல்ல சேமிப்பு அப்படிங்கிறது உருவாகும். அந்த சேமிப்பு பணத்தை வச்சுட்டு உங்களோட குழந்தைகளோட கல்வி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ப்பீங்க. ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு பணம் தேவைகள் அனைத்துமே நிச்சயம் பூர்த்தியாகும். அந்த பண தேவைகள் பூர்த்தி அடைஞ்சது அப்படின்னா கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல சிறந்த முறையில் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து அதில் வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்ல யோகங்களா, இல்லை எந்த நேரத்தில் நமக்கு திருமண யோகம் இருக்குது, புத்திரபாகியம் இருக்கா, இல்லை ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுற யோகமெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதக பலனை வச்சு மட்டுமே அதை நீங்கள் செயல்படுத்த முடியும். அப்படி பண்ணிங்கன்னா தான் எல்லா விதமான வெற்றியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கணித்து சொல்லப்படுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான முறையில் அதனுடைய பலன்கள் சொல்கிறோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.